தஞ்சாவூர் மாவட்டம் நத்தம் கிராமத்தில் தீயை அணைக்க சென்ற தீயணைப்பு வாகனம் சாலை சரியில்லாமல் விபத்திற்குள்ளாகி வயலில் கவிழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த கிராமத்திற்கு சாலை அமைக்காத நிலையில் அவ்வப்போது இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ஒரு வண்டி ஒரு ஆட்டோ வந்துச்சுன்னா ஒரு வண்டி எது கொண்டு வர முடியல. என்ன இந்த ஊருக்கு ரோடு போட்டே ஆகணும், அகலப்படுத்தி போடணும். இதையே குறுகலா போடக்கூடாது. இந்த போஸ்ட் மரம் மட்டும் இருந்துச்சு எங்க ஊர் ரோடு. இன்னைக்கு குறுகி இருக்கு. இந்த பக்கம் வாக்க, இந்த பக்கம் வய. தீயணைப்பு வண்டி வந்தது வயல்ல வந்து கிடக்கு. ஏன்னா இதுக்கப்புறம்னாவது எங்களுக்கு ரோடு வேணும். ரோடு போட்டாதான் நாங்க ஓட்டு போடுவோம். மேட்டுப்பாளையம் பகுதியில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த பழைய வாகனங்களின் உதிரி பாகங்களில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சங்கர் நகர் பகுதியில் உள்ள திப்பு சுல்தான் மார்க்கெட்டில் 500க்கும் மேற்பட்ட பழைய வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் உள்ளன. இதில் முதல் வீதியில் கொட்டப்பட்டிருந்த கழிவுகளில் திடீரென ஏற்பட்ட தீயானது கொழுந்துவிட்டு எரிந்தது. பின்பு சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சிக்குட்பட்ட கப்பலூர் சுங்கச்சாவடியை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி கோரிக்கை எழுந்துள்ளது. கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் கடந்த சில ஆண்டுகளாக ஆதார் அட்டையை காண்பித்து இலவசமாக கடந்து சென்றனர். இந்நிலையில் வாகனத்தின் ஆர்சி புத்தகத்தை காண்பித்துவிட்டு செல்லுமாறு தற்போது நடைமுறை மாற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உள்ளூர் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த விவகாரத்தில் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் உள்ளூர் பயனர்களுக்கும் தொடர்ந்து வாக்குவாதம் எழுந்து வரும் நிலையில் அதனை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.